அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் சர்வதேசத்தில் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைபெற்ற முக்கியமான தகவல்களை பார்ப்போம். இந்த வகையிலே நான் இன்று உங்களுக்கு கூறப்போற முக்கியமான செய்திகளுடைய தலைப்புகளில் காசாவுக்கான சர்வதேச படை சம்பந்தமான செய்தி உள்ளது. அதேபோல் யெமன் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் தற்போதைய சூழ்நிலையில் சவுதி அரேபியாவுக்கு அறிவித்துள்ள முக்கிய செய்தி ஒன்று. மேலும் காசா நிலவரத்தோடு தற்போதைய சில முக்கிய செய்திகளையும் பேசப் போகின்றோம். சில நாட்களுக்கு முன்பு, அதாவது சில வருடங்களுக்கு முன்பு, சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றிருந்தார். அவர் பிரபலமான ஒரு ஊடகவியலாளர், எழுத்தாளர். அவருடைய பேர் ஜமால் கசோகி. அவருக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது சவுதி அரேபியாவை சேர்ந்த அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தார். இந்த வகையிலேயே இவர் அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகைக்கு சவுதி அரேபியாவுடைய மன்னராட்சி சம்பந்தமான ஆக்கங்களை விமர்சித்து எழுதியிருந்தார். இவ்வாறு சவுதி மன்னருடைய ஆட்சியை, அதாவது சல்மானுடைய ஆட்சியை விமர்சித்து இதன் காரணமாக அவரை துருக்கிக்கு வரவழைத்து துருக்கிக்கு சென்ற சல்மானுடைய ஆட்கள் துருக்கியில் காணப்படும் சவுதி அரேபியா தூதரகத்துக்குள் அவரை ஒரு அலுவலக வர செய்து, அதாவது ஜமால் கசோகி என்பவரை வர செய்து அவரை அந்த அலுவலகத்துக்குள்ளேயே துண்டு துண்டாக வெட்டி பார்சல் செய்யப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு கொண்டு சென்ற செய்தி சுமார் 4-5 வருடங்களுக்கு முன் சர்வதேச ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்ட செய்திகளில் ஒன்றாக இருந்தது. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்து சல்மான் மீது அதிக கோபப்பட்டார். பின்னர் என்ன நடந்தது சொன்னா, அவரை சவுதிக்கு வரவழைத்து அவரை சமாளித்து அவருக்கு பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பரிசுகளை வழங்கி இந்த பிரச்சனையை தூரமாக்கியதாக ஊடகங்கள் குறிப்பிடுது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், இந்த ஜமால் கசோகி என்பவர் அமெரிக்கா நாட்டு பிரஜை, ஆகவே இது சம்பந்தமாக கடுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று, மேலும் கடுமையான நடவடிக்கைகளை சவுதி சல்மானுக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார். அவ்வாறு பேசப்பட்ட அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட்ட பெருமதியான பொருளினால் மேற்படி விடயம் மூடப்பட்டது என்று இன்றைய ஊடகங்கள் அதிகமாக பேசி வந்தது. அதுபோல ஒரு சம்பவம் ஒன்று தற்போது வெளியாகி வருகிறது. அது என்ன சம்பவம் தெரியுமா? இந்த புகைப்படத்தில் இருக்கிறவர் பேர் அப்துல் ரஹ்மான் அல் கரதாவி என்பவராகும். இவர் கவிஞராகவும் அரசியல் செயற்பாடுகளில் பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதுபவராகவும் காணப்பட்டார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளை மையப்படுத்தித்தான் இவருடைய கவிதைகளும் கட்டுரைகளும் பத்திரிகைகளில் வெளியாவது வழமை. இவர் லெபனான் நாட்டை பிறப்பிடமாக கொண்ட ஒருவர் என்று இதுகள் குறிப்பிடுகிறது. 2024 டிசம்பரில் சிரியாவில் பஷர் அல் ஆசாதின் ஆட்சி வீழ்ச்சியை கொண்டதாக மாறிய போது இந்த கரதாவி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் பாலஸ்தீன மக்களுக்கு நடந்து வரும் அநீதங்களையும் அடாவடித்தனங்களையும் எடுத்துக்காட்டி இந்த பஷருல் ஆசாதுக்கு நடந்த விடயம்தான் எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் எகிப்துக்கும் முடிவாக வரும் என்று ஒரு விமர்சன ரீதியாக கவிதை கலந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோக்குள் அரபு சமூகத்துக்குள் மிக வைரலாக பரவி இருந்தது. இதை அடுத்து என்ன நடந்துக்குது சொன்னா, இந்த எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய ராஜ்ய அரசு, இவர் பொய்யான செய்தியை ஏற்படுத்தி பொது அமைதியை குலைத்தார் என்ற குற்றச்சாட்டை எடுத்து கூறி லெபனான் அரசாங்கத்தை வற்புறுத்தி லெபனான் அரசாங்கத்தினால் அவர் கைது செய்யப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்திடம் UAE-இடம் இந்த அல் கரதாவி ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு ஒப்படைக்கும் போது சர்வதேச மனித உரிமைகளின் பிரபல அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் லெபனான் அரசாங்கத்திடம் கூறியிருக்கிறது, அவரை UAE, அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திடம் கைது செய்து கொடுக்க வேண்டாம், அவர்கள் இவரை வதை செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருந்ததாம். இருந்தாலும் இந்த லெபனான் அன்றைய அரசு, லெபனான் அரசு என்பது ஹிஸ்புல்லாவுடைய அரசு அல்ல. லெபனான் ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும், ஒரு கிறிஸ்தவர். இந்த வகையில் லெபனான் இந்த UAE மிரட்டல் அல்லது வற்புறுத்தல் காரணமாக அல் கரதாவியை UAE-இடம் ஒப்படைத்தது. இந்த வகையிலே அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது என்பது இதுவரையும் யாருக்கும் தெரியாதாம். ஆனால் வெளிச்சத்தையே காணாத ஒரு இருண்ட அறைக்குள், அதாவது சிறைச்சாலைக்குள் அவர் UAE-யில் வைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இதனால் அவர்களது குடும்பம் மிக மனநொந்து அவரை எப்படியாவது வெளியே எடுத்து தரும்படி லெபனான் அரசாங்கம் சர்வதேச அமைப்புகளிடம் வேண்டி வருவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சொல்கிறது, இந்த கவிஞர் கரதாவிக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். அவர் வேறொரு அரசாங்கத்தை விமர்சித்தார் என்பதற்காக 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து அவரை கைது செய்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இன்னொரு நாடு அவரை சிறையில் அடைத்து உள்ளது. இது கருத்து சுதந்திரம், மனித உரிமைகளுக்கு மிகப்பெரிய அநீதி என்று மனித உரிமை நிறுவனங்கள் கூறுகிறது. அடுத்த செய்தியாக, உங்களுக்கு தெரியும், இந்த டொனால்ட் ட்ரம்புடைய ஒப்பந்தம் அடிப்படையில் காசாவுக்கு சர்வதேச படைகள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அனுப்பப்படுவதாக அந்த ஒப்பந்தம் குறிப்பிட்டிருந்தது. இந்த வகையிலே டெலிகிராஃப் பத்திரிகை குறிப்பிடுகிறது, காசாவுக்காக தற்போது படைகள் தயாராகின்றது. அந்த படையில் துருக்கியும் கத்தாரும் இல்லாத இஸ்லாமிய நாடுகளுடைய படைகள் தான் காசாவுக்குள் நுழைய தயாராகி வருகிறது என்று அந்த செய்தித்தாள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே இந்தோனேசியா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் காசாவுக்கு செல்ல இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறது.
இந்த வகையிலே துருக்கியும் கத்தாரும் காசாவுக்கு வருகை தருவதை இஸ்ரேல் முற்றுமுழுதாக நிராகரித்துள்ளது. இந்த இரண்டு நாடுகளும் ஹமாஸ் அமைப்போடு சேர்ந்து சகோதரத்துவ கோட்பாடு கொண்டவர்கள் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தானும் இந்த காசாவுக்கு வருவது சம்பந்தமாக பாராளுமன்ற அனுமதியை எதிர்பார்த்து காத்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதேவேளை ஜோர்தான் அப்துல்லா ஒரு கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். அதை கேட்கும் போது இவரா இது சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே ஜோர்தான் மன்னர் அப்துல்லா கூறுகிறார், இந்த அமைதி படை, அதாவது காசாவுக்கு வரும் இந்த இஸ்லாமிய நாடுகளுடைய படை ஹமாஸை ஆயுதமின்றி ஆக்குவதற்காக அங்கு வருகை தரவில்லை. அதாவது இவர்கள் வந்து ஹமாஸோடு சண்டை பிடித்து ஆயுதங்களை களைய செய்வதற்காக வரும் படை அல்ல, இது காசாவில் அமைதியை காப்பதற்காக வரும் படை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த செய்தியாக, டொனால்ட் ட்ரம்பினால் ஏற்படுத்தப்பட்ட காசா அமைதி ஒப்பந்தம் உலகத்துக்கும் செய்திகளுக்கும் தான் அமைதி என்று காட்டுகிறது. ஆனால் உண்மையாக காசாவில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்பு சுமார் 211 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அது மாத்திரமில்லாமல் 597 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்த கொடுங்கோல் இஸ்ரேல்வாதிகளால். இந்த வகையில் இஸ்ரேல் சொல்றாங்க, இந்த ஹமாஸ் ஒப்பந்தத்தை சரியா பேணவில்லை, காரணம் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி பணைய கைதிகளுடைய உடல்களை திருப்பி தரவில்லை என்று குறிப்பிடுகிறது. அதற்கு காசாவுடைய போராளிகள் சொல்லும் ஒரே விடயம் என்னென்று சொன்னா, அவங்களோட உடல்களை தேடி பெற்றுக் கொள்வது மிக சிரமமாக உள்ளது. காரணம் அவர்கள் கடுமையான இடிபாடுகளுக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் செத்த பிறகு நிலத்தில் புதைக்கப்பட்ட பின்னர் நடந்த தாக்குதலில் கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்ததால் அவற்றுக்குள் அந்த பிணங்கள் சிக்கியுள்ளது. எனவே அவற்றை கண்டுபிடிப்பது மிக சிரமமாக உள்ளது. அவற்றை அகற்றுவதற்கு போதுமான வாகனங்கள், இயந்திரங்கள் காசாவுக்குள் இல்லை. அவை அல்லாமல் தற்போது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளும் இந்த பணைய கைதிகளுடைய உடல்களை நாங்கள் புதைத்துள்ளோம் என்றெல்லாம் குறிப்பிட்டு, இது தற்போது அனைத்து உடல்களையும் ஒப்படைப்பது சாத்தியமில்லை என்று குறிப்பிட்டு வருகிறது. இதற்கு இஸ்ரேல் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், அனைத்து பணைய கைதிகளுடைய உடல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முன்னேற மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். இதற்கு மத்தியில் சென்ற வெள்ளிக்கிழமை கூட இறந்து போன்ற 3 பணைய கைதிகளுடைய உடல்களை ICRC இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது. இந்த உடல்களை இஸ்ரேல் தற்போது நுண்ணறிவு ஆய்வு மையத்துக்கு இது எங்களுடைய உடல் தானா என்பது பரிசோதிப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இது எவ்வாறாயினும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உடல்களும் கிடைக்காத வரை நாங்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்ல மாட்டோம் என்று திடமாக இஸ்ரேல் குறிப்பிட்டு காசாவுக்குள்ளேயே நிரந்தரமாக இருப்பதற்கான ஒரு வழியை தேடிக்கொண்டிருப்பது போலத்தான் புரிகிறது. அடுத்த செய்தியாக, சவுதி அரேபியாவுக்கு யமன் விடுத்துள்ள முக்கியமான ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா தற்போது யமனுடைய எல்லையில் நின்று கொண்டு யமன் மீது ஆங்காங்கே செல் தாக்குதல்களை செய்து வருகிறது. அதோடு சேர்த்து UAE படைகளும் யமன் எல்லையிலிருந்து ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த வகையில் யமனை பற்றி சிலர் சொல்லுவார்கள், அவர்கள் ஒழுங்காக சிந்திப்பது கிடையாது, அடிண்டா அடித்தான் பிடிண்டா பிடித்தான் என்று இருப்பார்கள். ஆனால் இந்த விடயத்தில், அதாவது சவுதி அரேபியா யமனை தாக்கிக் கொண்டிருக்கும் விடயத்தில் மிக நிதானமாக சவுதி அரேபியாவுக்கு அவர்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த வகையிலே சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையில் பிரச்சனை இருந்தது. பின்னர் நாங்கள் 2 பேரும் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொண்டோம். ஆனால் இந்த காசாவுடைய பிரச்சனையில் யமன் மக்கள் காசா மீது கொண்ட அன்பு ஆதரவு காரணமாக சவுதியோடு ஒப்பந்தத்தை அமுல்படுத்தியபடி பேண முடியாத ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. அதாவது இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் ஒப்பந்தம் வந்தது. அந்த ஒப்பந்தத்தில் யமன் ஹூதிகள் சவுதி அரேபியாவை மாத்திரமல்ல வேறு நாடுகள், அதாவது அரபு தீபகற்பத்துக்கு அண்மையில் உள்ள எந்த நாடுகளையும் நாங்கள் தாக்குதல் செய்ய மாட்டோம் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் காசாவில் நடந்த அல்-அக்ஸா புயலின் போது யமன் போராளிகளும் அவற்றில் பங்கு கொண்டு ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவானது. அதற்கு காரணம், யமன் மக்களும் போராளிகளும் தங்களது தேசிய நலனை விட பாலஸ்தீனத்தையும் பாலஸ்தீன மக்களையும் அதிகம் நேசிக்கின்றனர். ஆகவே ஒப்பந்தத்தை நாங்கள் சரியாக அமுல்படுத்த முடியாமல் போனது. ஆனால் தற்போது காசாவில் ஏதோ ஒரு அமைதி ஏற்பட்டதால் யமன் போராளிகளும் அமைதியை விரும்பி மௌனமாக இருக்கின்றனர். இந்த வகையில் யமன் எமது பழைய சவுதி யமன் ஒப்பந்தத்தை முழுமையாக அமுல்படுத்த உங்களை அழைக்கின்றது. எனவே சவுதி அரேபியாவுடைய தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தை உடனே செயல்படுத்துங்கள் என இந்த யமனுடைய அரசியல் தலைவர் மஹதி அல் மஷாத் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு தகவல் அனுப்பியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது. மேலும் யமன் கூறுகிறது, சவுதி எம்மை குறைத்து மதிப்பிட வேண்டாம், அமைதி என்பது ஒரு வழித்தான். நாங்கள் அண்டைய அரபு நாடான சவுதியுடன் அமைதியாக இருக்கத்தான் விரும்புகிறோம். ஆனால் அமெரிக்காவின் வழிகாட்டுதலின் கீழ் சவுதி அரேபியா யமனுடனான ஒப்பந்தத்தை முழுமையாக பேண மறுக்கிறது. யமனிடம் பல விருப்பங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று, இந்த அரேபியா போரை விரும்பினால் யமனும் போரை விரும்பும் என்று யமனுடைய தேசிய கவுன்சில் உறுப்பினர் ஹமீத் அசீம் சவுதி சல்மானுக்கு தகவல் அனுப்பியுள்ளார்.
அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்கா உலகத்துல 2 இடங்கள்ல போரை தூண்டி கொண்டிருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவுக்கு அருகாமையிலேயே தென் அமெரிக்கா கண்டத்தில் காணப்படும் வெனிசுலா நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சகல நடவடிக்கையும், அதாவது ஆயுத ரீதியான ராணுவ நகர்வுகளை கடல் வழியாக நகர்த்தி கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரக்கூடிய அபாய நிலை வந்துள்ளது. அவை மாத்திரமில்லாமல் அமெரிக்கா அடுத்ததாக உக்ரைனுக்கு மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணையை வழங்குவதற்கு தீர்மானம் எடுத்துவிட்டது. அதாவது தமாஹக் என்று சொல்லக்கூடிய தூரம் சென்று தாக்கக்கூடிய சுமார் 1500 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைன் அமெரிக்காவிடம் கேட்டபோது அமெரிக்கா கொடுக்கவே இல்லை. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஏவுகணை ஒருபோதும் நீங்கள் கொடுக்க கூடாது, கொடுத்தால் அது ரஷ்யாவின் மிக நீண்ட தூர முக்கிய நகரங்களை தாக்கி பாரிய அழிவை ஏற்படுத்தும். அதன் பின் நாங்களும் அதிரடியாக உக்ரைன் மீதும் உக்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று தொடர்ச்சியாக அமெரிக்காவை பார்த்து விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டு வந்தார். இதனால் இந்த ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்குவதா இல்லையா என்று ஒரு திண்டாட்டம் இருந்தது. தற்போது கிடைக்கும் செய்தி அடிப்படையில் இந்த தூரம் சென்று தாக்கக்கூடிய தமாஹக் ஏவுகணை வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஓர்டர் வரும் வரை, அதாவது அவர் கையசைக்கும் வரை நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்ப காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அமெரிக்க ராணுவ பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே டொனால்ட் ட்ரம்புடைய அறிவுறுத்தலுக்கு அமையத்தான் தற்போது இந்த ஏவுகணைகளை வழங்குவதற்கு அமெரிக்க ராணுவ நிர்வாகம் அவற்றை தயார்படுத்தியுள்ளது. இந்த வகையிலே இந்த நீண்ட தூர தமாஹக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவதால் அமெரிக்காவின் கையிருப்பில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். பொதுவாக இந்த தமாஹக் ஏவுகணை நிலத்திலிருந்து ஏவப்படுவது இல்லை, இது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து தான் ஏவப்படுகிறது. ஆனால் உக்ரைனிடம் இப்போது நீர்மூழ்கி கப்பல்கள் சொந்தமாக இல்லை. எனவே இவற்றை நிலத்திலிருந்து ஏவுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் உக்ரைன் செய்துள்ளதாம். அதாவது அமெரிக்கா ஏற்கனவே உக்ரைனுடைய நிலப்பகுதியில் இந்த தமாஹக் ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதற்கான கட்டுமான வசதிகளை அமெரிக்கா செய்துள்ளதாகத்தான் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆகவே முன்னேற்பாடுகள் நடந்துவிட்டது. இனி ஏவுகணை செல்வது மாத்திரம்தான் உள்ளது. இவ்வாறு இந்த பயங்கரமான ஏவுகணைகள் உக்ரைனுக்கு கிடைத்தால் ரஷ்யாவுடைய தலைநகரமான மாஸ்கோ மற்றும் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய நகர்களான சென்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற பெரும் நகரங்களை மிக இலகுவாக இந்த ஏவுகணைகளால் உக்ரைன் தாக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வகையில் அமெரிக்கா எடுத்துள்ள தீர்மானத்தை ரஷ்யா குறிப்பிடுகிறது. அமெரிக்கா எடுத்துள்ள இந்த தீர்மானம் ரஷ்யா சிவப்பு கோடை தாண்ட வேண்டிய ஒரு தீர்மானத்தை எட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதாவது அமெரிக்கா இந்த பாரிய ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுக்கும் போது உக்ரைன் ரஷ்யா மீது பாரிய தாக்குதலை தொடுக்கும். அதாவது ஈரான் இஸ்ரேலை தாக்கியது போல பல ராக்கெட் மலைகளை ரஷ்யா மீது செய்யும். எனவே ரஷ்யா இவற்றை பார்த்து கொண்டு சும்மா இருக்க போவது கிடையாது. அவர்களும் இதைவிட பயங்கரமான ராக்கெட்டுகளை உக்ரைன் மீது வீசுவார்கள். இப்போது நடக்கும் தாக்குதல்கள் எல்லாம் அநேகமானவை பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் தான் இரண்டு பக்கமும் தாக்குதல் நடக்கிறது. அதாவது ரஷ்யா உக்ரைனை தாக்கும் போது பெரும்பான்மையாக பொதுமக்கள் இருந்து போவதில்லை. அதுபோலதான் உக்ரைன் ரஷ்யாவை தாக்கும் போது பொதுமக்களை பாதுகாக்கும் வண்ணம் தான் இயன்றளவு தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆனால் இப்போது வழங்கப்படும் ராக்கெட் தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு யுத்தமாக உக்ரைன் ரஷ்யா போர் மாறும் என்று ரஷ்யாவுடைய விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு இன்று எச்சரித்துள்ளார். சரி நேயர்களே, இன்னும் செய்திகள் உள்ளது. அவற்றை அடுத்தடுத்த செய்திகளில் தருகிறேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.